சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமானு ஒரு ராமராஜன் பாட்டு இருக்குது. யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. அந்த பாட்டு இந்த கான்செப்டை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருவாங்க. லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஆக்சிடைஸ் ஸ்டேட் தான் ஷோ பண்ணும். ஒன்னு 3+, மிடில், அடுத்து 4+, ஹையர் ஆக்சிடைஸ் ஸ்டேட், அடுத்து லோவஸ்ட் பாத்தீங்கன்னா 2+. இந்த 3 ஆக்சிடைஸ் ஸ்டேட் காரணம் எதுக்கு? இப்போ இது வந்து காமன் ஆக்சிடைஸ் ஸ்டேட், உங்க சொந்த ஊர் மாதிரி. இந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் நம்ம ஒர்க் பண்ண போற இடம் மாதிரி, நம்ம ஸ்டேபிள் நினைச்சு ஒரு ரீச் பண்ற இடம். ஆனா என்னதான் போனாலும் பொங்கல் தீபாவளினா வண்டியை போட்டு லீவை போட்டு பஸ் கிசு தொங்கிக்கிட்டு ஊர் வந்து சேர்ந்துருவோம். கிட்டத்தட்ட இந்த கான்செப்ட் அதே மாதிரி தான். இந்த காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஊர், சொந்த ஊர். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா 4+ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு யாருன்னா சீரியம் வந்து உங்களுக்கு 4+ வரைக்கும் போவான். ஏன் அப்படின்னா S2 D1 F1 இதான் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 4 எலக்ட்ரானிக் லூஸ் பண்ண எஃப்க்கு முன்னாடி ஒரு சாம்ராஜ்யம், ஒரு கம்ப்ளீட்லி ஃபில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஜெனானோட கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுவான். ரைட், ஃபைன். அதே மாதிரி டெர்பியம் பாத்தீங்க அப்படின்னா D2 இதுல வந்து இதுல 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டா ஈ கேன் அச்சீவ் D7 சாரி F7 ஆஃப் ஃபில்டு எஃப்க்கு. அப்ப இவன் என்ன பண்றான், இந்த எலக்ட்ரான்லாம் லூஸ் பண்ணி இந்த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிட்டான். ஆனா அச்சீவ் பண்ணாலும் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு லீவுக்கு வரணும்ல. அவன் என்ன பண்றான், 3+ அச்சீவ் பண்ண ட்ரை பண்றான் ரியாக்ஷன்ஸ்ல. அவன் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயம். 4+ல இருக்கிற அந்த ஃபெல்லோ இப்போ 4 எம்டில 3+ வரான். அப்போ ஒரு பிளஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் மைனஸ் தானே, பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ணும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா இட் செல்ஃப் ரிடக்ஷன். அப்போ என்ன ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இந்த +4ல இருக்கவங்க என்ன ஏஜென்டா பிஹேவ் பண்ணுவானா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ அதுவே இந்த பக்கம் வருவான் 2+. இது என்ன சார், அப்போ 4+னா வெளிநாடா, 2+னா எங்க சார் அப்படிலாம் கேட்காதீங்க. 2+ல இருக்கேன் பாத்தீங்கன்னா இவனும் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி கார்லேட் ஆகுதுன்னா, யூரோப்பியம் எடுத்துக்கும். யூரோப்பியம் பார்த்தீங்கன்னா DF7 இவன் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணா அந்த எஃப் கையில் எடுத்துக்க முடியும். ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் கெத்துறான ஸ்டேபிள். ஓகே ஃபைன், இருந்துருப்போம். பொங்கல் தீபாவளி வருது, என்ன பண்ணுவேன்? ஊருக்கு வரணும்ல. அப்போ அம்மா கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 2+ வந்து 3+ வரும். 2 எம்டி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 3+ வந்து 3 எம்டியா மாறிடுச்சு. அப்போ இன்னொரு எலக்ட்ரான் லூஸ் பண்றான்னு அர்த்தம். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். அப்போ ஒருத்தர் எக்ஸெல்ஃப் ஆக்சிடைஸ் ஆனா இட் கேன் ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். எவ்வளவு 2+ல லேண்டனைட்ஸ் இருக்காலும் தே கேன் ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏ விட்ட பாருங்க, ஜென்ட். இல்ல இந்த இட்ரிபியம்னு ஒருத்தர் இருப்பான். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி இது ஃபார்ம்ல இட்ரிபியமா மறந்துட்டேன். இவன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா F14 4 மேல பறக்குது. F14 S2 இவன் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டாப்னா F14 ஸ்டேபிள் ஃபார்ம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், யார் ரெடியூசிங் ஏஜென்ட், இது அவனுடைய பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி கார்லேட் ஆகுதுங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.